பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க, சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய, அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சில சந்தர்ப்பங்களில் நாம் வாக்களித்து தெரிவு செய்யும் தலைவர்களிடமிருந்தே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியுள்ளது. ஒரு தேர்தல் எவ்வளவு சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெற்றாலும் அதன் மூலம் தெரிவு செய்யப்படும் தலைவர்கள் தமது எல்லையை மீறி செயற்படும் போது ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என எம்மால் எவ்வாறும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. இந்த தலைவர் சிறந்தவர், இவருடைய நோக்கங்கள் தூய்மையானவை, எனவே இவரை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை, இவர் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துவார் என நாம் பொதுவாக எண்ணுவது வழமையாகும். எனினும் உலகில் ஜனநாயகம் சீர்குலைந்து போன ஒவ்வொரு நாட்டிலும் மக்கள் இவ்வாறே எண்ணி இருந்தனர். அதனை புரிந்து கொள்ளும் போது காலம் கடந்திருக்கும். இலங்கையின் கடந்த காலத்தை நோக்கினாலும் பெரும்பான்மை மூலத்தோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களும் தவறிழைத்திருந்தன. அத்தகைய அரசாங்கங்கள் தமக்கு கிடைத்த பெரும் அதிகாரத்தினால் தவறுகளை இழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். மக்கள் வழங்கிய வாக்குரிமை என்பது தமக்கு தேவையான எதனையும் செய்வதற்கு வழங்கப்பட்ட ஒரு வெற்று காசோலை அல்ல என்பதை இந்த அரசாங்கங்கள் மறந்து விடுகின்றன. உண்மையில் எமது நாட்டின் ஜனநாயகத்துக்கும் அரச நிறுவனங்களுக்கும் பாரிய அச்சுறுத்தல்கள் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை கொண்டிருந்த அரசாங்கங்களிலிருந்து ஏற்பட்டிருந்தன. அதனாலேயே எமக்கு அரசியலமைப்பு அவசியமாகிறது. அதாவது மக்களின் வாக்குகளினால் எவ்வளவுதான் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு அரசாங்கத்தின் அதிகாரமும் அரசியலமைப்பினாலும் சட்டத்தினாலும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதாகும். தலைவர்கள் தன்னிச்சையாக அதிகாரத்தை பயன்படுத்துவதை தடுப்பதற்காகவே அரசியலமைப்பில் விதிகள் இருக்கின்றன. இதன் மூலம் நாம் விரும்பும் நேசிக்கும் தலைவர்களிடமிருந்து ஏற்படக்கூடிய தவறுகளிலிருந்தேனும் எமது நாட்டை பாதுகாப்பதே அதன் நோக்கமாகும். சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்னவினால் எழுதப்பட்டு கான்ஸ்டிடியூஷனல் கன்வர்சேஷன் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன கருத்து தெரிவித்தார். ஸ்ரீலங்கா, like most countries in the Commonwealth, முன்னர் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு இயங்கும் ஒரு அமைப்பில் நீதியை பேண வேண்டுமாயின் அந்த தீர்ப்புகள் தொடர்பில் தொடர்ச்சி மீளாய்வுகள் இடம்பெற வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் நீதிபதிகளால் உருவாக்கப்படும் சட்டங்கள் காலத்துக்கேற்ப மாற்றமடையாது தேக்கமடைந்துவிடும், அல்லது தனிப்பட்ட மற்றும் நிறுவன ரீதியான சித்தாந்தங்களுக்கு சார்பானதாக மாறுவதோடு சமூகத்தின் புதிய மாற்றங்களிலிருந்து விலகிச் செல்லக்கூடும். பகுப்பாய்வு ரீதியான விமர்சனம் என்பது வெறும் குற்றங்களை ஆராய்வது மாத்திரமல்ல என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒன்று, சமநிலையான மற்றும் ஆதாரங்களோடு கூடிய ஒன்றாகும். அது ஒரு தீர்மானத்தின் சாதக மற்றும் பாதக ஆகிய இரண்டு பக்கங்களையும் எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறு பகுப்பாய்வு செய்யும் போது காலத்துக்கு பொருந்தாத தீர்ப்புகளை மாற்றியமைக்கவோ அல்லது புதுப்பிக்கவோ முடிகிறது. சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற தீர்ப்புகள் போதுமானதாக இல்லாத போதும் புதிய சட்டமூலங்களை கொண்டு வருமாறு பாராளுமன்றத்தை ஊக்குவிப்பதற்கும் பகுப்பாய்வுகள் உதவுகின்றன.